ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ மசாலா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்காக நான் 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் சின்னதாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடானதும் இந்த உருளைக்கிழங்கை நம்ம அதில் சேர்த்து வேக விட்டுடலாம். தண்ணி லைட்டாக சூடு வந்ததும் தான் நீங்கள் சேர்க்கணும். கம்மியாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வேகாது, மரமரன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. 20 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இது ரொம்ப அதிக நேரம் வேகக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வெந்துருச்சுன்னா நம்ம இதை செய்யும்போது இந்த சைஸ் நமக்கு கிடைக்காது, எல்லாமே உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக வெந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பும் அப்படியே தான் இருக்குது, ஆனால் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போது பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா காய விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 10 அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா இது எல்லாமே உங்களுக்கு கருகிடும். அடுத்து சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா சுருங்கி வரட்டும், அந்த தோல்லாம் நல்லா சுருங்கி வரட்டும். பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்காத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். எல்லாத்துக்குமே நம்ம இதை மேட்ச் பண்ணலாம். சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ், புளி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை மேட்ச் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போது அதில் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு இல்லாத ஒரு விருந்தே கிடையாது. ஸோ இதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக மசாலா ரெடி பண்ணி நம்ம அதில் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் இது நல்லாவே ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது இப்படியே ட்ரையாகவே நம்ம ரோஸ்ட் பண்ணணும். தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது ஓரளவு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மசாலா டைப்பில் நம்ம செய்கிறோன்றதுனால நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்த பேஸ்ட் வந்து இதில் நம்ம சேர்க்குறோம். பாருங்க, இது நல்ல செமி கிரேவி டைப்பில் இருக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்படியே இது குக் ஆகட்டும். இந்த வாட்டர் எல்லாமே நமக்கு வந்து ட்ரை ஆகணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். செம்ம காம்போவாக இருக்கும் சப்பாத்திக்கு. இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். வேகச்சு இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கடைசியாக துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே பரப்பரன்னு தூவி விட்டுருங்க. அடுத்தது ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ ரோஸ்ட் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இல்லை நம்ம தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பொட்டேட்டோ மசாலா ரோஸ்ட். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.